மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கட்சி தொடங்கி ஒரு தேர்தல போட்டி போடல, அதுக்கு 30 விழுக்காடு வாக்கு வந்துட்டாங்க. அந்த போஸ்ட்ல வென்றுவாங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற ஒரு பலம் இருக்கே. தேர்தலங்க வெற்றி தோல்வியாங்க தீர்மானிக்கும். இது வரைக்கும் அண்ணன் இன்னொரு கேள்வி கேட்டாரு, அதை மறந்துட்டேன். நீங்க இன்னும் ஒரு தேர்தல கூட நிக்கல, நீங்க எந்த தைரியத்துல உங்களுக்கு இத்தனை வாக்கு விழுக்காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. 2016க்கு போவோம். நான் சொல்றேன், மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துடுறேன். நல்லது, குறிச்சு ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிறேங்க, இன்னைக்கு சொல்றேன். மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல வந்து அது சிபிஎம்ல வந்து சேர்ந்துடுறேன். நல்லது. அப்புறம் அந்த வாக்கு வாங்கல, கட்சியும் கலைக்கல, அந்த கதையை விட்டுருங்க. ஈரோடு கிழக்குல திமுக போட்டி போடுச்சு, எடுத்து நாம் தமிழக சின்னுச்சு. திமுக வீழ்த்த போற சக்தி நாங்க தான்னா, எம்ஜிஆருக்கு இடைத்தேர்தல் வந்தது போல உங்களுக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. இடைத்தேர்தல் போட்டி போட வேண்டியதானே, ஏன் போட்டி போட முடியல? எலெக்ஷன் வந்தோடனே ஒரு இடைத்தேர்தல் வந்தது, ஏன் நிக்கல? எப்ப நிக்கணும்ன்ற முடிவை நாங்க எடுப்போம். 2010 கட்சி ஆரம்பிச்சவங்க 2011 தேர்தல் 2014 தேர்தல் நின்னாங்களா நாம் தமிழர்? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நிக்கல. ஏன் நிக்கல? வர என் பதில சொல்றேன். அப்போ அந்த தேர்தல நம்ம நிக்கலன்ற முடிவு அவங்க எடுக்கலான்னு போது எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலை போக்கஸ் பண்ணி நாங்க வச்சிட்டு இருக்கோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நாங்க எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க தூங்கணும் முடிவு பண்ற உரிமை மத்தவங்களுக்கு கிடையாது. எங்க பார்ட்டியோட சாவர்னிட்டி அது. பாயிண்ட் 1. அப்படியே இருந்தாலும் 2025 வந்த இடைத்தேர்தல்ல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது மலரும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இது மலரும் சொல்லல. எங்க ஆளுங்களை ஜனநாயகமா எங்க வேலையை பார்க்க விட்டோம். இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திட்டுறவங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னாங்களா இல்லையா? இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். 2024 தேர்தல், இன்னைக்கு 2011 கதை வேணான்னு 24 தேர்தல் நடக்கிற கதையை சொல்றேன். ராமநாதபுரத்தில் ஐயா மோடி அவர்கள் கேண்டிடேட்டா வந்தா நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது, திமுக மட்டுமே நின்று நெத்தி நிக்கிட்டோம், மோட்டு பிஜேபி போயிட கூடாது, அதனால திமுக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன். இது என்ன அரசியல்? ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாத்தி பண்ணிட்டு அதிமுக நலிவடைஞ்சதுன்னா போய் உட்காந்து சமாதானம் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி உடையறத பார்க்க மனசு இல்ல. திராவிட கட்சி உடைக்கணும் நீங்க வந்தீங்க, நீங்க ஏன் போய் பூசி மொழிக்கு சமாதானப்படுத்துறீங்க? திமுக என் குடும்ப கட்சி சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன். எதுக்கு ப்ரூஃப் வேணும்? இன்னைக்கு வரைக்கும் யாராவது அரங்களுக்கு சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக எதுக்குன்னு ஒரு இடத்துல பேசுறாரா? தாமரை இலையில தண்ணியே ஒட்டல, தமிழகமா ஒட்ட போதுன்னு கேட்டிருக்காரு. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா நானுன்னு கேட்டிருக்காரு. தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழகமா ஒட்டுன்னு கேட்டிருக்கோம். அழுத்தத்துக்கெல்லாம் அசர் ஆளான்னு சொல்றோம். எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற முடிவு நாங்க எடுப்போம் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. திமுகவை வீழ்த்த வேண்டிய ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல்ல எதுக்கு மத்தவங்களை பேசணும்ன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. அதை தெளிவா பதிவு பண்றேன். திமுக பாஜக கூட்டணியோ நாம் தமிழர் ஐயா பொருட்டே இல்ல. அந்த அவங்களே வந்து அவங்களை பாதிச்சுக்கிறாங்க. நாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். நீ இதைத்தான் பேசணும்னு சொல்ற நிலைப்பாடு என்ன? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.